எல்லோருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு 2 எக்ஸாம் நடக்கிறதுனால, கல்பனா ரொம்ப கஷ்டப்பட்டு உழுந்து உழுந்து படிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே, உழுந்து உழுந்து படிக்கிற குழந்தைக்கு நம்ம ஒரு கிரீன் டீ போட்டு குடுக்கலாம். சுறுசுறுப்பா படிக்கட்டும்னு சொல்லிட்டு கிரீன் டீய போட்டு இது பக்கம் குடுத்துட்டு, கிச்சனுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸு, சோம்பு வாட்டர் ஒரு பக்கம் வச்சுட்டு, சரி இன்னைக்கு லஞ்ச் பிளேட் கிடையாது. லஞ்ச் பாக்ஸ் தான். லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதினா வச்சு சூப்பரான துவையல் பண்ணியிருக்கேன். சூடான சாப்பாட்டுல போட்டு பெசஞ்சு சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இத தொட்டு சாப்பிடுறதுக்கு கருப்பு சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சிருந்தேன். அத தாளிச்சு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பக்கம் அத்திப்பழத்த தோல ஒரு பக்கம் கூட பெண்ட் ஆவாம கட் பண்ணி, அதில தேன ஊத்தி குடுத்துட்டேன். அதே மாரி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையான தினை அரிசியில செஞ்ச இட்லி, அதுக்கு வதக்கி அரைச்ச வேர்க்கடல சட்னி. இத தான் ரெடி பண்ணேன். சரி வாங்க என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தரலாம். சுட சுட சாதம், புதினா துவையல், அது தொட்டு சாப்பிடுறதுக்கு கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் இட்லி, அச் வேர்க்கடல சட்னி. செம்ம சூப்பரா வந்தது. தினை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்கப்பா. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டா இருந்தது. இதெல்லாம் வச்சு குடுத்துட்டு, நானும் போய் வாசல கழுவி கோலம் போட்டேன். அதுக்குள்ள கல்பனா வந்து வாங்கம்மா எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுங்கன்னாங்க. சரி நான் நல்லபடியா படிச்சு எழுதுனேன். பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டேன். என்னோட பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் இல்ல, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப தேவை. கல்பனாவ எல்லாருமே பிளெஸ்ஸிங் பண்ணுங்க. அதுக்குள்ள வாசல கழுவி கோலத்த போட்டுட்டு கல்பனாவும் காலேஜ் கிளம்பிட்டாங்க. நானும் அவங்கள அனுப்பிச்சுட்டு வீட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஓகேங்க. டாடா பாய் பாய்.